ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சாக்ஸி டைம்ஸ். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்கணும்னா, வீட்டில் மிச்சமான சப்பாத்தியை வச்சு தான் இன்றைக்கி ஒரு கொத்து சப்பாத்தி மாதிரி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் டொமேட்டோ, ஆனியன், சில்லி. ஸோ இதெல்லாம் நல்லா பொடிசாக நல்லா எல்லாத்தையும் கட் பண்ணிக்கோங்க. ஸோ கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த இது தான் கட் பண்ண போகிறோம். இதனால் ரோல் பண்ணிவிட்டு சீசர் வச்சு இந்த மாதிரி நூடுல்ஸ் மாதிரி நல்லா கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா நீளமாக கட் பண்ணால் தான் சூப்பராக ஒரு நூடுல்ஸ் மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிவிட்டு இது பண்ணிக்கோங்க. வாங்க போய் ரெசிபியை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு நீங்கள் அதில் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஸோ அந்த ஆயில் நல்லா காஞ்சோன்னா அதில் ஜீரகம் போடுங்க. ஸோ ஆயில் கொஞ்சம் சூடாக இருந்தாலும் ஜீரகம் கழுவி வச்சு நீங்கள் கொஞ்சம் மீதமான சூடில் இருக்கையில் போட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ அதில் ஆனியன் போட்டு ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்குங்க. ஆனியன் கூட கொஞ்சம் பட்டை அதை போட்டுட்டு நல்லா வதக்குங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கட்டும். ஸோ இப்போ கொஞ்சமாக நம்ம சில்லியும் அப்புறம் நான் கறி லீஃப் சொல்ல மறந்துட்டேன், கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஸோ இது போட்டு இதுவும் நல்லா போய் வதங்கட்டும். இது நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கட்டும். ஸோ நம்ம அடுத்து பார்த்திங்கன்னா டொமேட்டோ போடணும். ஸோ இது நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகுது. இந்த கருவேப்பிலை நல்லா வதங்கினோன்னா இப்போ நம்ம தக்காளி போட போகிறோம். ஸோ அடுத்து தக்காளி போட்டணும். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அதை மாதிரி எடுத்துக்கோங்க. நிறைய சப்பாத்திச்சுன்னா 2 தக்காளி கூட கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டுட்டு அது நல்லா இப்போ நம்ம வதக்கணும். இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கட்டும். நல்லா மூடி போட்டு அந்த எல்லாத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கட்டும். ஸோ இந்த மாதிரி நல்லா வதங்கினோன்னே நம்ம என்ன பண்ண போனால் கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இப்போ இது நல்லா வதங்கட்டும். ஏன்னா இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை அப்படியே இருக்குமா, அது நல்லா போகட்டும். ஸோ இப்போ இதெல்லாம் நல்லா அப்படியே வதங்கணும். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனைலாம் போனோன்னா கொஞ்சமாக மசாலாஸ் ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சில்லி பவுடர், அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. மஞ்சத்தூளுக்கு அடுத்து கரம் மசாலா. ஸோ இப்போ கரம் மசாலாலாம் போட்டுட்டு இதை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த மசாலாஸோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இதில் நான் 2 முட்டை ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் சப்பாத்திக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ முட்டையும் அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த முட்டை பொடி மாசெலாம் எப்படி இருக்கும், ஸோ அது மாதிரி வர்ற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இது நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அது முட்டை பொடி மாஸ் மாதிரி வந்தோடனே இதில் தான் நூடுல்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கு சப்பாத்தி ஆட் பண்ண போகிறோம். ஸோ சப்பாத்தி ஆட் பண்ணோன்னா அந்த சப்பாத்தியும் அந்த முட்டை கூட சூப்பராக மிக்ஸ் ஆகணும். ஸோ அது வர சப்பாத்தி ஆட் பண்ணணும். ஓகே, இப்போ நான் அந்த சப்பாத்தி பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அது கூட நல்லா அப்படியே கிண்டி மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா அப்படியே சப்பாத்தியோ அந்த முட்டையோ நல்லா மிக்ஸ் ஆனோன்னே லாஸ்ட்டில் கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். நான் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். பவுல்லே வச்சு சாப்பிடலாம். ஸோ பவுல்லே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். நான் இப்போ நான் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு மேலே ஒரு டெக்கரேட்டிவ் கொத்தமல்லி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, சுட சாப்பிடுங்க. சூப்பராக இருந்துச்சு சுட சாப்பிட. இல்லை இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பண்ண தட்டிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பை.